கவலை இல்லை, துணையால என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையால என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 95 சில வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் இவ்விதமாக எழுதுகிறார்: கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். தன்னுடைய தேவன் மகா தேவன் என்றும் அவருடைய காலத்தில் இருந்த சகல மக்கள் வழிபட்டதான தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் தேவர்களுக்கெல்லாம் ராஜாவானவர் என்றும் இங்கே குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். தன்னுடைய தேவனுடைய மகத்துவத்தை, தன்னுடைய தேவனை பற்றி அவர் நன்கு அறிந்தவராய் இருந்தார். இன்றைக்கு உலகத்திலே எல்லா மக்களுக்கும் அறிவு அதிகமாயிருக்கிறதே. உலகத்துக்கு அடுத்த எல்லா அறிவிலும் மக்கள் மிகவும் விருத்தி அடைந்திருக்கிறார்கள், விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனை பற்றிய அறிவு நிறைய பேரிடத்தில் இல்லை. சிலருக்கு தங்கள் தேவனுடைய பெயர்கள் தெரியலாம், அவருடைய தன்மை என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்பதை குறித்து அறியாமல் இருப்பார்கள். தாவீது தன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு அறிந்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை கூறுகிறார்: நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று, எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். தேவனை பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. தானியேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The people who do know their God shall be strong and take action courageously. தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் பலவான்களாக இருப்பார்கள், தைரியமாயிருப்பார்கள். தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தையும் விடுதலையும் கொண்டு வருகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது 2ஆம் நிருபத்திலே 20ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார்: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஒரு மனிதன் தேவனை அறிந்தால் அந்த அறிவு அவனுக்கு தைரியத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் உலக அசுத்தங்களுக்கும்
பாவங்களுக்கும் அவனை விடுதலையாக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே அறிவு பெருகிருக்கிறது. அக்கிரமங்களும் சண்டைகளும் உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது எவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனை உலகத்தின் அசுத்தங்களுக்கு, உலகத்தின் கரப்ஷனுக்கு அவனை விடுதலையாக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்திலே தாவீது குறிப்பிடுகிறார், தன்னுடைய தேவன் மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதற்கான ஒரு 5 விளக்கங்களை இங்கே குறிப்பிடுகிறார். தன்னுடைய தேவன் மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் ராஜனாயிருக்கிறார் என்பதற்கான சில டிஸ்கிரிப்ஷன் விளக்கத்தை அவர் இங்கே குறிப்பிடுகையில் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், பூமியின் ஆழங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. The deep places of the earth are in his hands. பூமியின் ஆழங்கள், இந்த பூமியின் ஆழ் பகுதியில் இருந்து நாம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறோம். தண்ணீரை பெறுகிறோம், பெட்ரோலை பெறுகிறோம், விலையேறப்பட்ட தாது பொருட்கள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து கிடைக்கிறது. இந்த பூமிக்குள்ளே இருந்து, பூமியின் ஆழத்தில் இருந்து, பூமியில் இருந்து மனிதர்கள் பெற்று அனுபவிக்கிற நன்மைகளை நாம் எவ்வளவோ கோடிட்டு காண்பிக்கலாம். ஸோ இவைகளை எல்லாம் அந்த பூமிக்குள் வைத்து தான் படைத்த மக்களுக்கு பிரயோஜனமான நன்மைகளை இந்த பூமிக்குள் வைத்திருக்கிறார். இந்த பூமியை உண்டாக்கினவர் யார்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் முதல் வார்த்தையே சொல்லுகிறது, the first word of the Bible says, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். In the beginning God created the heaven and the earth. இந்த பூமியை உண்டாக்கினார். அன்பார்களே, நாம பார்க்கின்ற இந்த பரந்த பாரத பூமியை, இந்த பரந்த உலகத்தை, 5 கண்டங்கள் அடங்கிய இந்த பெரிய பூமியை உருவாக்கினவர் யார்? நிலைநிறுத்தி வருகிறவர் யார் என்றால் தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய தேவன் அதை செய்தார். வேதாகமத்திலே ஸ்தோத்திரம், வேதாகமத்திலே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. All things were made by him. All things were created by him. சகலமும், நாம் இந்த பூமியிலே பார்க்கின்ற அனைத்தையும் இயற்கைகள் என்று சொல்லுவோம், சகலத்தையும் அவர் உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்டு இருக்கிறது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்பதற்கு ஏராளமான வசனங்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே சகலத்தையும் படைத்தார், உண்டாக்கினார் என்று கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. The earth and the fullness of it is the Lord.
கர்த்தர் தான் இவைகளை உண்டாக்கினார். ஆண்டவர் இந்த பூமியை படைத்தார். இந்த பூமியில் கீழ் இருக்கக்கூடிய சகல நீர் ஆதாரத்துக்கும் ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொரு நாளும் மக்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பெட்ரோல் ஊற்றுகள் எல்லாம் பூமியின் அடியில் இருந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இவைகள் மட்டுமல்ல, எத்தனையோ நன்மைகளை நாம் இவைகளிலிருந்து பெற்று வருகிறோம். பூமியின் ஆழங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. வார்த்தையை சங்கீதக்காரன் எழுதும்போது ஸ்தோத்திரம், இந்த பெரிய பூமியை படைத்த உண்மையை அறிந்து அதை குறிப்பிடுகையில் தன் தேவன் மகாதேவன் என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே பூமியானது பலவித கொடுமைகளால் நிறைந்திருக்கிறது. பல தீய மனிதர்களால் தீட்டுப்பட்டு கிடக்கிறது. இந்த பூமியிலே பல சீர்கேடுகள் இருப்பது இன்றைக்கு இருக்கிறது. அவளுக்கு தீய மனிதர்களாலும் சாத்தானுடைய கிரியையினாலும் இந்த பூமி மோசம் போய் கிடக்கிறது. இந்த பூமி கெட்டு போய்விட்ட நிலையில் இருக்கிறது. இதை சீர்படுத்த உரிமையாளர் கண்டிப்பாக வருவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகையில் இந்த பூமியை மீண்டும் புதுப்பிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவதாக அந்த வசனத்திலே தன்னுடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், எல்லா தேவர்களுக்கும் ராஜனுமாய் இருக்கிறார் என்பதற்கான இரண்டாவது ஒரு விளக்கத்தை கொடுக்கையில், பர்வதங்களின் உயரங்கள் அவருடையவைகள். இந்த உலகத்திலே பலவிதமான மலைகளை நாம் பார்க்கிறோம். மலை தொடர்ச்சிகள், உயரமான மலைகள். ஒவ்வொரு நாடுகளிலும் பற்பல பெயர்களில் மலைகள் அமைந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை பார்க்கிறோம். உலகத்திலே உயரமான மலை எவரெஸ்ட் சிகரம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலேயும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மலை தொடர்ச்சிகள், குன்றுகள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் பூமியிலே அந்தந்த இடத்திலே வைத்தவர் யார்? Who is the establisher of the mountains on this earth? இந்த பூமியிலே பர்வதங்களை எல்லாம் படைத்தவர் யார்? இந்த பர்வதங்கள் அநேக மிருகங்கள் உயிர் வாழ்வதற்கு உயிர் வாழ்கின்றன. சில பர்வதங்களில் இருந்து பல நீரூற்றுகள் புறப்பட்டு ஆறுகளாய் வருகிறது, மரங்கள் வளருகிறது. இப்படிப்பட்ட மலைகள் எந்த அரசாங்கமும் எந்த தேசமும் இது எங்கள் மலை, நாங்கள் தான் இதை உண்டாக்கினோம் என்று யாருமே சொல்ல முடியாது. மலைகள் உண்டாக்கினவர் ஆண்டவர். நாம் ஒரு பெரிய உயரமான மலையை பார்க்கும்போது இந்த இடத்திலே இந்த மலையை ஸ்தாபித்தவர் யார்? அது நாம் பல பெயர்களை அழைக்கலாம். மலைகளிலிருந்து வரக்கூடிய பல நன்மைகளை பெறுகிறோம், மரங்களை வெட்டுகிறோம், பல நன்மைகள் நமக்கு கிடைத்தாலும் இந்த மலைகளை அதன் ஆதாரத்தில் வைத்தவர் யார் என்றால் தாவீது சொல்லுகிறார், தேவன் அதை செய்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பர்வதங்களின் உயரங்கள் அவருடையவைகள், பர்வதங்களின் மேன்மைகள் அவருடையவைகள். சங்கீதத்திலே மலைகளிலே திரிகின்ற மிருகங்கள் என்னுடையது என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவதாக 5ஆம் வசனத்திலே சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். உலகத்திலே பெரிய சமுத்திரங்கள் என்று சொல்லி 5 சமுத்திரங்களை சொல்வார்கள். மிகவும் ஆழமான சமுத்திரம் பசிபிக் சமுத்திரம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு கடற்கரையிலே நின்று பார்க்கும்போது கடலின் மறுகரையை நம்மால் பார்க்க முடியாது. இந்த சமுத்திரத்திலே வாழக்கூடிய உயிரினங்கள் எத்தனை ஆயிரங்கள்! சமுத்திரத்தின் ஆழத்தை உண்மையாக யாராலும் இதுவரைக்கும் கணித்திருக்க முடியாதவை, சரியாக கணிக்க முடியாது. இந்த சமுத்திரம் என்ற ஒன்றை இந்த பூமி, ஏனென்றால்
பூமியிலே முக்கால் பகுதி தண்ணீரால் நிறைந்திருக்கிறது. இந்த சமுத்திரங்கள், இந்த சமுத்திரத்தை ஏற்படுத்தினவர் யார்? ஆதியாகம புஸ்தகத்திலே சமுத்திரம் என்ற பெயரையே சூட்டினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சமுத்திரத்தை உண்டாக்கினவர். வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் அவருடையது. ஒவ்வொரு நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தை தங்களுடைய சமுத்திரம் என்று எல்லா தேசத்தாரும் உரிமை கொண்டாடுகிறார்கள். நாம இன்றைக்கு சமுத்திரத்தில் இது எங்க சமுத்திரம் என்று யாராவது கல் போட்டு எல்லை பிரித்து எங்கள் பகுதி என்று பிரிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அதுக்கும் சில அளவுகோல்கள் வைத்திருக்கிறார்கள். சில வேளையிலே மீன் பிடிக்கக்கூடிய சகோதரர்கள் கடலில் திசை தெரியாமலோ அல்லது எல்லை தாண்டியோ போய்விட்டால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். எங்கள் எல்லைக்குள் வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த பரந்த சமுத்திரத்தை படைத்து அதற்கு எல்லையை நியமித்தவர் யார் என்றால் எந்த அரசாங்கமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே அதை உண்டாக்கினார், அவரே அதற்கு எல்லை நியமித்தார். சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த மீன்களும் தேவ சமுத்திரத்தில் உள்ளவைகள் இந்த சமுத்திரத்தை சேர்ந்தவன் இந்த அப்படி கிடையாது. அவைகள் எங்கும் சுற்றித் திரிகிறது. சமுத்திரத்தை அவர் படைத்தார். ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை உண்டாக்கினவர் எவ்வளவு மகத்துவமானவராயிருப்பார். யாரால் ஒரு பெரிய டேம் கட்டி அதிலே தண்ணீரை நிரப்பினவரை, அதுக்காக பிரயாசப்பட்டவரை நாம் மதிக்கிறோம். இவ்வளவு பெரிய டேம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பார்கள் என்று யோசிக்கிறோம். அது இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் இந்த பெரிய சமுத்திரங்களை படைத்து தண்ணீர் அந்த எல்லையை தாண்டி வராதபடிக்கு அதுக்கு பெரிய அதுக்கு மணல் திட்டுகளை எல்லையாக குறித்து தேவன் வைத்திருக்கிற இடத்திலே அந்த சமுத்திரம், அந்தந்த பகுதியில் அந்த சமுத்திரத்தை ஸ்தாபித்தவர் ஆண்டவர். நம்முடைய தேவன் பெரியவர் என்று தாவீது சொல்வதற்கான விளக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கையில் வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. வெட்டாந்தரை என்று சொன்னால் ஸ்தோத்திரம், dry land. His hand formed dry land. வெட்டாந்தரை, இதில் தான் மரங்கள் வளருகிறது. நாம் வீடு கட்டி வாழ்கிறோம், ரோடு போடுறோம். ஸ்தோத்திர வெட்டாந்தரை. ஆடு மாடுகள் மேய்வதற்கான புல்வெளிகள் இருக்கிறது. மக்கள் வாழ்வதற்கான விவசாயங்களை செய்கிறோம். விவசாய பூமி. இப்படிப்பட்ட வெட்டாந்தரை மக்கள் வீடு கட்டி வாழ்வதற்கென்று ஆண்டவர் இந்த வெட்டாந்தரையை உண்டாக்கினார். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வெட்டாந்தரை உண்டாக கடவது என்றார். வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அது தேவன் நல்லதென்று கண்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பு வெட்டாந்தரையாகிய பூமியிலே புல்லையும் விதையும் பிறப்பிக்கிற பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தரக்கூடிய விருட்சங்களையும் முளைப்பிக்க செய்தார். சகல மக்களுக்கு தேவையான சகல கனி மரங்கள், பயிர் வகைகள் முளைக்கும்படி செய்தார் முதல் பூமியிலே. இந்த பூமியை, இந்த வெட்டாந்தரையை அவருடைய கரம் உருவாக்கிற்று. சமுத்திரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி மணல் திட்டுகள். ஸ்தோத்திரம். இந்த பகுதிகளை எல்லாம் படைத்தவர் யார் என்றால் இயற்கை அல்ல, தற்செயல் அல்ல, தேவன் உண்டாக்கினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அடுத்த வசனத்திலே 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நம்மை
உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கினவர், நம்மை படைத்தவர், நாம் ஒவ்வொருவரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை உண்டாக்கினார். ஒருவர் சொல்வார், தேவனுடைய படைப்புகளிலெல்லாம் விசேஷித்தவர்கள் மனிதர்கள். மனிதர்களை தேவன் படைத்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய சகல மக்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆடுகள் என்றும் தேவனுடைய கரத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆடுகள் என்று பார்க்கிறோம். ஆனால் அநேகர் தேவனை அறியாமல் வாழலாம், தேவனுக்கு விரோதமாய் வாழலாம். பட் தேவனால் அவர்கள் படைக்கப்பட்டது உண்மை. ஆண்டவர் மனிதனை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக அழகாக படைத்திருக்கிறார். மனிதனுடைய உள் உறுப்புகள் இயங்குகின்ற முறைகளையும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மேல் தோற்றங்கள் உறுப்புகள் இவையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் உள் உறுப்புகள் ஒன்று போல் இருந்தாலும் மனிதனுடைய வெளி தோற்றத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக சிறப்பாக உண்டாக்கியிருக்கிறார். நம்மை உண்டாக்கினவர், தாவீது சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கினவர் இவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது இந்த தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எல்லாரும் சொல்வாங்க, இதோ இந்த பூமியெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் சக்தி இருக்கிறது, அந்த சக்தி எது என்று தெரியாது என்று சொல்வார்கள். இந்த பூமியினுடைய அமைப்புகள் இருக்கும் சூழல் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சக்தி நடத்துகிறது, சக்தி இருக்கிறது என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீதக்காரன் இவ்விதமாக அழைக்கிறார், அவரிடத்தில் வாருங்கள். பெரிய தேவன், இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதம் 33 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த தேவனை நீங்கள் சேவிப்பீர்கள் என்றால், இந்த தேவனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அர்த்தமுள்ள வாழ்க்கை செய்வீர்கள், சந்தோஷமுள்ள வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும். இந்த தேவன் தம்முடைய திருவார்த்தையினாலே மக்களை தன்னிடத்தில் அழைத்து கொண்டே இருக்கிறார். இங்கே என்ன கர்த்தரிடத்தில் அவரை பணிந்து கொள்ள வாருங்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை விட பெரியவர். அதற்கான விளக்கத்தை இந்த சங்கீத வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது விளக்கி கூறும்போது, நீங்களும் நானும் அறிந்திருக்கின்ற நம்முடைய தேவன் மகாராஜனுமாய் இருக்கிறார். இவரை நீங்கள் விசுவாசித்தால், இவரை நீங்கள் அண்டிக் கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். அன்பானுள்ளே, இந்த நாளிலும் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த தேவனை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. இவரை விசுவாசியுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை அறிகிற அறிவினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் குணமாக்கும், விடுதலை தாரும், சந்தோஷத்தை கொடும். ஒவ்வொருவரின் மேல் உம்முடைய கிருபையை அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.